சரீரத்துக்கு ஒரு வேலை இருக்குது, சபையில் நமக்கு ஒரு ஊழியம் இருக்கு. அப்படின்னா ஒரு விசுவாசினா கண்டிப்பாக என்ன செய்யணும் சொல்லுங்க தம்பிமாரே? என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஒரு விசுவாசினா ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. நான் சபைக்கு வருவேன் போவேன்னா ஊழியம் செய்யாத விசுவாசினா செயல்படாத ஒரு அவயவம். இந்த கை செயல்படணும் வச்சிங்களேன், கை வேலையை செய்யலை சார், விழுந்து போச்சு, இந்த கையை வச்சு தான் தூக்க வேண்டியது. இந்த கை இந்த உடம்புக்கே பாரமாக தான் இருக்கும். இந்த கையே கரெக்டா வேலை செய்யலை, ஒன்றுமே வேலை செய்யலை. எத்தனை பேர் வராங்க தெரியுமா ஜெபம் பண்ணி எண்ணெய் போட்டு? இந்த கை வேலை செய்யலை, தூக்க முடியல, இந்த கையை வச்சு தான் அடுத்த கை வச்சு, அப்போ இந்த கை பாரமாக இருக்கும். ஊழியம் நம்ம செய்யலைன்னா சபைக்கு பாரமாக தான் இருப்போம். பைபிள் படி நம்ம எல்லாம் அவயவங்கள். கை தன்னுடைய வேலையை செய்யணும், கண்ணு அதனுடைய வேலையை செய்யணும், காது அதனுடைய வேலை. இந்த கண்ணு கை இதுக்கு வேலைன்னு சொல்றத சபையில் நமக்கு ஊழியம்னு சொல்றோம். நாம் அவருக்கு சேவை செய்வதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். கைவேத்தூர் அலையில சொல்லாமா? இயேசுவும் பூமியில் அவருக்கென்று வைக்கப்பட்ட ஒரு வேலையை செய்தார். யோவான் 17:4, ஜான் 17:4 படிங்க பார்க்கலாம். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செஞ்சு முடிச்சேங்கிறார் இயேசு. அதே போல நமக்கு ஒரு வேலையை வச்சிருக்கார். பிதா இயேசுவுக்கு ஒரு வேலையை வச்சிருந்தார், இயேசு அதை செய்து முடித்தார். ரட்சிக்கப்பட்ட உடனே சவுல் கேட்டார், நான் என்ன செய்யணும்னு கேட்டார். யோவானுக்கு ஒரு வேலை வச்சிருந்தார், அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான். மல்கியாவிலே இருக்கு, இதோ என் தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன், அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுவான். ஸோ he prepared the way for Jesus. இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துறாரு. வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும். யோவானுக்கு ஒரு வேலை அவர் செஞ்சு முடிச்சார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம், அவன் தன் பணிவிடை ஓட்டத்தை முடிக்கிற போது அவன் தன் வேலையை செய்து முடித்தார். பவுல் ரட்சிக்கப்பட்டு கேட்டார், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய விரும்புறீங்க? நீ இங்க போ, அந்த வீட்டுக்கு போ, அங்கே சொல்லப்படும். அதுவே செய்துக்கிட்டே இருந்தார், அதை சந்தோஷமா செய்தார். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அகிரிப்பா ராஜாவே அப்படின்னு ராஜா கிட்ட பேசுறார். நான் அந்த பரம தரிசனத்துக்கு, அப்படின்னா ஒரு விஷன் கண்ணை மூடிக்கிட்டு உன்னை பார்த்தேங்கிறது இல்லைங்க, தேவனுடைய திட்டம், காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டம் என்ன, என் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டம் என்ன, நம்மளை சபையில கொண்டு வச்சார். சபைக்குள்ள வந்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்க முடியாது. சபையின் திட்டம் தான் நம்ம திட்டம். புரியுதா உங்களுக்கு? சபைக்குள்ள வந்த பிறகு சபையார் எல்லாருக்கும் ஒரே திட்டம் தான், ஆத்துமாதாயம். இன்னைக்கு கிராம ஊழியம் போறோம், எல்லாரும் கிராம ஊழியம் போறோம். இன்னைக்கு ஒரு படக்காட்சி போடுறோம், இன்னைக்கு ஒரு சபை கட்ட போறோம், ஒரு சபை திறக்க போறோம், ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு போறோம். நார்த் இந்தியா ஒரு பிளான் பண்ண எல்லாரும் ஒன்றை செய்கிறோம். சபை ஒரு சரீரத்தின் அவயவமா இருக்கு. அப்போ ஒரே காரியத்தை எல்லாரும் செய்கிறோம். அப்போ சபையின் தரிசனத்தோடு எல்லாரும் இணைந்து கொள்கிறோம். நம்ம பெரிய வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பெரிய ஊர்வலம் போகிறோம் பாருங்க, எல்லாருமே அதை வர விரும்புகிறாங்க. இந்த மதுராந்தகத்தில் அப்படியே நம்ம சுற்றி நடந்து வந்து மதுராந்தகத்தில் நம்ம கால் படணும். எரிகோவை அன்றைக்கு சுற்றி வந்தார்கள், எரிகோ கோட்டை கீழே விழுந்துச்சு. அந்த விசுவாசத்தை நாமளும் மதுராந்தகத்தில் சுற்றுறோம். நீ காண்கிற பூமியை உனக்கு தருவேனார் ஆபிரகாம்கிட்ட. நம்ம நடக்கும்போது அங்கே இங்கே பார்க்குறோம் பாருங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோம். அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அலையில் சொல்லாமல் அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்கன்ட்டு. ஏக்கா நல்லா இருக்கிறியா, பிறகு பேசுகிறேன் அப்படின்ட்டு அங்கே பழைய கதையை பேசுறதுக்கு நம்ம தெருவில் போகல. எவ்வளோ நேரம் ஆகும் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறோம். ஒரே வெயிலாக வேறு இருக்குது. இந்த இடையில வாட்ஸ்அப் நியூஸ் எல்லாம் போடக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? கடவுள் ஆசீர்வதிப்பார். கதவு பூட்டியிருந்தாலும் ரட்சியம், தேரை பார்த்தவன் ஆண்டவரே தேரை இழுக்கிற எல்லாரும் ரட்சியம். பார்க்குறதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். பூட்டி இருக்கிற வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும், கடைக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணணும், கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரிக்கு ஜெபம் பண்ணணும், ஜெராக்ஸ் கடைக்கு ஜெபம் பண்ணணும், பேங்க்குக்கு ஜெபம் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஜெபம் பண்ணணும். வர்ற லாரி போகிற வண்டி டூ வீலரு நம்மளை கத்திக்கிட்டு போவோம் பாருங்க, இவனுக்கு வேலையே கிடையாது, போயா டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அவங்களுக்கும் ஜெபம் பண்ணணும். அன்றைக்கு ஜெபம் நடந்தாது. சிலர் ஓடி 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 புஸ்தகங்களை கொடுப்பாங்க. நான் கொடுக்குறேன் பாஸ்டர், ஒரு 4-5 பேர் வாங்கணும், நான் கண்டிப்பாக அதை செய்வேன். ஓடி ஓடி ஊழியம் செய்கிற ஆட்களை பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்குது. ஒரு அல்ல சொல்லுங்க.
சில நாங்கள் சும்மா அப்படி காரில் வந்து ஜெபம் பண்ணிட்டே வரோம் பாஸ்டர், எங்களால் முடியாது பாஸ்டர். சில அது அப்படி ஒரு குரூப் இருக்குது. எப்படியோ வாங்க அல்லையில சொல்கிறீங்களா? எதுக்கு போகிறோம்? அப்போ எல்லாரும் ஒரே காரியத்தை போகணும். அப்போ எல்லாரும் ஒரே காரியத்தை, அதுதான் ஊழியம். சபையில் எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஏதாவது ஒரு ஊழியத்தை நம்ம செய்ய கர்த்தர் விரும்புகிறார். நமக்கென்று ஒரு வேலையை வச்சிருக்காரு. எனக்குன்னு ஒரு வேலையை வச்சிருந்திருக்காரு. அது தெரிஞ்சுக்கிட்டேன், வந்தேன், செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்? என்ன செஞ்சாலும் ஆத்துமாதாயம் பண்ணணும். ஆலயம் இல்லாத கிராமமே இல்லை, ஜபக்குழு இல்லாத தெரு இல்லை, பைபிள் இல்லாத வீடு இல்லை. என்ன சொல்லி என்ன செஞ்சு ஆண்டவரை மக்களுக்கு அறிய வைக்கலாம். அதுக்கு நீங்கள்லாம் இணைஞ்சு நிற்கிறீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. அதை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லணும். கைத்தட்டி ஒரு ஆளையில் சொல்றீங்களா? எபேசியர் 2:10 படிச்சிங்க. பூமியில நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்தது, ஆண்டவர் நம்மளை படைச்சது. எதெல்லாம் எனக்கு வேணுமோ கேட்டு வாங்கி 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 நான் வந்து வாங்குகிறவனா இருக்க மட்டுமல்ல, இதை தாங்கப்பா, அதை தாங்கப்பா, இதை தாங்கப்பா, இதை தாங்கப்பான்ட்டு, நாட் ஜஸ்ட் டு ரிசீவ். எதை வேணாலும் எனக்கு விருப்பப்பட்டதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு ஒரு சந்தோஷமா வாழ்றதுக்காக படைக்கலைங்க. வாங்கிறத வச்சு எப்படி நான் கர்த்தருக்கு பிரயோஜனமா வாழ்றேன். இன் விச் வே ஐ எம் ரிட்டர்னிங். நான் எதெல்லாம் எனக்கு கேட்டதெல்லாம் எல்லாம் கேட்டு தருவாரு. மன விருப்பத்தை நிறைவேற்றுவாரு, உங்க ஆசையை நிறைவேற்றுவாரு. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு. ஏகப்பட்ட வசனங்கள் எடுத்து அடிச்சு நொறுக்கிடுவோம். நீ இன்று முதல் ஆசீர்வாதமாய் நான் ஆசீர்வதிப்பேன். யாருக்கு சொல்றாரு? நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு. நீ நல்லா இருப்பாங்கிறதுல நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. எதுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு? எதுக்கு என்ன ரட்சித்தாரு? அந்த நோக்கத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் வாழணும். ஆமேன் சொல்லாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அதுதான் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்குது. அப்போ பெறுகிறவளாய் மட்டுமல்ல, ஆண்டவர்கிட்ட இருந்து தினமும் எதையாவது கேட்டு கேட்டு தாங்கப்பா தாங்கப்பா, எனக்கு இதை தாங்கப்பா தந்துக்கிட்டு இருக்க. நீ என்ன செய்யற? அதை வச்சு 5 தாலந்தை கொடுத்தவன் இன்னொரு 5 தாலந்த போய் சம்பாதிக்க. 2 தாலந்தை பெற்றவன் இன்னொரு 2 போய் வேலை செய். 1 தாலந்தை வாங்கினவன் புதைத்து வைத்தான். ஒவ்வொருத்தருடைய கப்பாசிட்டிக்கு தக்கதாக கொடுக்கிறார். அவன் தகுதிக்கு திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து. மொத்தத்தில் எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன? இருக்கிறத வச்சு வேலை செய். ஒருத்தன் புதைத்து வைத்தான், ஒண்ணுமே செய்யல. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை பிறருடைய ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்துகிறோமா, இல்லைன்னா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறோமா? தந்திருக்கிற தாளந்துகள் நம்ம வேலை மூலமா உதவியா இருக்கலாம், நம்முடைய பணம் உதவியா இருக்கலாம், நம்முடைய சரீர உழைப்பு உதவியா இருக்கலாம். எத்தனை விதங்களில் ஆண்டோடைய வேலையை நாம் செய்யலாம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்கு. அந்த வேலை தான் ஊழியம் சொல்லும். சபையில அதுக்கு இருக்கிற பேர் தான் ஊழியம். நம்ம எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டது. பிலிப்பியர் 2:10 வாசித்தோம். கிறிஸ்துவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டது நற்கிரியைகளை செய்வதற்காக. ஒரு ஆமீன் கேட்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதற்குத்தான் நம்மை சிருஷ்டித்தார். நாம் ஊழியம் செய்யவே சிருஷ்டிக்கப்பட்டோம். ஊழியம் செய்யவே சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மளை அவருக்கு சொந்தமா நம்மளை மாத்தி இருக்கிறார். நம்மளை அவருக்கு, அதாவது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசியில, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்க விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீங்க. நம்மளை அவர் விலைக்கு வாங்கியிருக்காரு. எதுக்கு? அவருக்கு பயன்படுறதுக்கு. ஒரு சைக்கிள் வாங்குறோம்னா எதுக்கு? எனக்கு பயன்படுறதுக்கு. ஒரு வண்டி வாங்குற எதுக்கு? எனக்கு பயன்படுவதற்கு. ஒரு ஃபேன் வாங்குறதுக்கு எனக்கு பயன்படுவதற்கு. ஆண்டவர் என்ன அவர் விலைக்கு வாங்கியிருக்க எதற்கு? அவருக்கு பயன்படுவதற்கு. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஐ மஸ்ட் பி யூஸ்ட் ஃபார் காட், ஐ மஸ்ட் பி யூஸ்ஃபுல் டு காட். நான் ஆண்டவருக்கு உபயோகமா இருக்கணும், அவருக்கு விருப்பத்தை நிறைவேற்றணும், அவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னேன். அவருடைய மகிழ்ச்சி இல்லை, அவருடைய குடும்பத்தில் சேரணும், அவருடைய சாயலை வெளிப்படுத்தணும். 4வது அவருக்கு சேவை செய்யணும். அவருக்கு சேவை செய்யணும். ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவருக்கு நான் சேவை செய்கிறேன்னா, பலருக்கு பலவிதமான நோக்கங்கள். ஒரு தரிசனத்தை பார்த்ததுனால ஒரு அம்மா, ஒரு கிரீடங்களை வாங்குகிற தரிசனத்தை பார்த்த ஒரு வாலிப பெண் தென்னிந்தியாவுக்கு புறப்பட்டு வந்து தன் உயிரையே பணம் வைத்தாங்க. எமிக்கு ஆர்மைக்கேலுங்கிற ஒரு அம்மையார். பூமியில நல்ல ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டா ஒரு லாபம் இல்லை. ஏதாவது செய்தாதான் ஆண்டவருக்குன்னு ஏதாவது செய்தாதான் பிரயோஜனம். நான் சர்ச்சில் நல்லா பாடுறேன், நான் சர்ச்சில் காணிக்க கொடுக்குறேன், கொயரில் இருக்கிறேன், நான் சர்ச்சில் வந்து அஷுவராக இருக்கிறேன்,
இப்படி எல்லாம் சொல்லலாம், சர்ச்சில் கொடுக்குற வேலையை செய்கிறேன், ஆத்தும ஆதாயம் பண்ணுனியா? என்னை பற்றி யாருக்காவது சொன்னியா? அதுதான் பெரிய வேலை. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அழிந்து போகிற பொருள்னால சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். அப்போ நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் கர்த்தர் பக்கம் திருப்புறதற்கு நாம் ஒரு நடமாடும் இயேசுவா மாறும். நமக்கு ஒரு வேலை இருக்கு. ஒரு தரிசனத்தை பார்த்தவொன்னே வந்து சேர்ந்தாங்க அந்த அம்மா நம்ம தமிழ்நாட்டுக்கு. இந்தியாவின் அவல நிலையை பார்த்த அம்மா தான் இவங்க, ஐடாஸ் கடர். இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சேவை நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய சேவை நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் இருந்தாலும் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டா நிறைய பேர் பொழைச்சிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நிறைய கிறிஸ்டியன் டாக்டர்ஸ், நல்ல ஜபம், நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியும். ஊழியர்கள் எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணுறாங்க, சிஎம்சி போயிடுறாங்க, வேலூருக்கு. நிறைய கிறிஸ்தவ அங்கே வந்து ஜபம், அந்த தேவனை மையமாக வச்சு சேவை செய்யனால சில வேளைகளில் முடிந்தவங்க நிறைய கிறிஸ்டியன் டாக்டர்ஸ் இருக்காங்க. மிஷினரிகளுக்கு உதவி செய்கிறாங்க. அடுத்தது தெரிந்த பெரிய பெரிய கோடீஸ்வரோட பிள்ளைங்களும் அங்கே டாக்டராக இருக்காங்க. ஊழியக்காரங்கன்னு வந்தால் ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்குன்னு விசேஷமாக. ஏன்னா அங்கே ஜபத்தோடு செய்கிறாங்க. அதை அதனால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. திடீர்னு ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலின்னா அவங்க எங்கே இருந்தாலும், வெள்ளூருக்கு போகிறேன், இப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட பேசியிருந்தேன், வெள்ளூரில் என்னுடைய மனைவி இருக்காங்க. முடிந்த அளவு எல்லாரும் ஆண்டவர் கிருபையினால் சுகமடைகிறாங்க. ஆனால் சிலருக்கு ஆண்டவர் இதுதான் இவ்வளோதான் நேரம்னா அப்புறம் இறந்து போகிறாங்க. ஆனால் முடிந்த அளவுக்கு நல்லா ஜெபம் பண்ணி அற்புதமான சேவை செய்கிறாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ராமன் கேட்கலாமா?